ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு எஸ்எல் கண்ணன் வாயேஜஸ். நான் உங்கள் கண்ணன் கைஸ். போத்தனூர் ஜங்ஷன் கைஸ். உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். ஃப்ளவர் டெக்கரேஷனோட சூப்பராக இருக்குங்க வண்டி. ஸோ வாங்க அப்படியே ஃபுல் ஸ்ட்ரெச் நான் இந்த ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ணுறேன். முன்னாடி ஏகப்பட்ட லோக்கல் பைலட்ஸ், ரயில்வே அஃபிஷியல்ஸ் நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. வாங்க நம்ம ரயில்வே அஃபிஷியல்ஸ் கூட நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம அம்ரித் பாரத் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் டெக்கரேஷன் போயிட்டுருக்குங்க. ஸோ வாங்க ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஒவ்வொரு கோச்சு எப்படி இருக்குது, என்ன ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே நம்ம பார்க்கலாங்க. கண்டிப்பாக எல்லாமே இந்த வீடியோலாம் முடிஞ்ச அளவு சேலம் போகிறதுக்குள்ள நான் கவர் பண்ணிடுறேங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மக்களே. பேக் இன்ஜின் 30049 ராயபுரம் வந்து ஃபுல் பண்ண போகுதுங்க பேக்லேருந்து. ஸோ அப்படியே வாங்க ஒவ்வொன்றா போகலாம். ஒவ்வொரு கோச்சாக அப்படியே ஃபுல்லாக நான் இன்றைக்கி கவர் பண்ண பாருங்க உங்களுக்கு. ஸ்டார்ட் லாஸ்ட் டு எண்டிங். அம்ரித் பாரத் இனாகரல் ஸ்பெஷல் போத்தனூர் டு தன்பாத். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வெனஸ்டே மார்ச் 11. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மோடிஜி வந்து ஃப்ளாக் ஆஃப் பண்ணிக்கிறான் ஆன்லைன் கான்ஃபரன்ஸில். ஸோ வாங்க முன்னாடி போய் நம்மளை கவர் பண்ண சொல்லியிருக்காங்க நம்ம ஆர்பிஎஃப் எல்லாருமே. ஸோ பார்த்தீங்களா வண்டிலாம் பலன்னு இருக்குங்க. என்னால் கிளிக் இருக்காமல் இருக்க முடியாது போல், அந்தளவு இருக்குங்க. அவங்ககிட்ட ட்ரை பார்ட்ஸ் பிடிச்சிக்கிட்டே அப்படியே அவங்ககிட்ட இது பண்ணியிருக்காங்க. ஸோ பாருங்கள், நிறைய ஏகப்பட்ட ரயில் ஃபேன்ஸ் இருக்காங்க. ஏகப்பட்ட ரயில் ஃபேன்ஸ் இது பண்ணியிருக்காங்க. அப்படி அண்டு சொல்ல நம்ம பொறுமையாக நம்ம பார்த்துக்கிறாங்க. போயிட்டுருங்க போத்தனூரில் இந்த மாதிரிலாம் நம்ம யாராலையும் பார்க்க முடியாது. இதெல்லாம் வேற நீங்கள் தயாராக இருப்பீர்கள் என்னை நம்புகிறேன். ஸோ வாங்க 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 போய் இனிமேட்டு ஒரு 4-5 கிளிக்லாம் கைஸ். வீடியோ வந்து அங்கே லைவ் வீடியோ நம்ம இந்த பக்கம் அனுப்பிட்டாங்க. ஸோ ஃப்ரெண்ட் அந்த பக்கம் லாஸ்ட் கைஸ். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது ஒரு அமிர்த் பாத் லோக்கோ 30097 நின்றுக்குங்க அந்த சைடு. கைஸ் அந்த பக்கம் கல்ச்சுரல்ஸ் போயிட்டுருக்கு. மியூசிக் போட்டால் கண்டிப்பாக காப்பரேட் ஒன்று தொலைக்கணும். ஸோ அதனால் நான் அதிகமாக போடலை. டக்குன்னு நம்ம சேலம் ஜங்ஷனே இது இருக்குங்க. ஸோ வாங்க சேலம் ஜங்ஷன் போய் பார்த்துக்கலாம். நல்லா இருக்குதுங்க. இந்த பக்கம் 30045 நம்ம இதோட நம்பர், இன்ஜின் லோக்கோட நம்பர். அம்ரித் பாரத் இனாகரல் ஸ்பெஷல் 06619 இதுதாங்க நம்ம இன்னைக்கான ட்ரெயினோட நம்பர். இந்த ட்ரெயினோட நம்பர். ஸோ ஹாப்பி டு ஹேவிங் எ ஜர்னி இன் இட். இந்த இன்ட்ரோவர்ட் வ்ளாகர்ஸ் காலேஜுங்க. ஒரு மிரரு இதெல்லாம் நம்ம ட்ராவலை போய் பார்க்கலாம். ஸோ ஸ்லீப்பர் கோச் எப்படி இருக்குன்னு பார்த்துலாமா? பரவாயில்லைங்க, நல்லாயிருக்கு. ஐ லைக் புஷ். இது சரி ஃபேனு, லைட்டோட சுவிட்சு, நம்ம இது பவருங்க, இது எல்லாமே இருக்குது. தென் எஸ் அதில் நீங்கள் பாருங்கள், நம்ம பிடிச்சதுக்கு ஒரு ஹேண்ட் இது கொடுத்துருக்காங்க சரிங்களா. தென் நம்ம உழுவாமல் இருக்கிறதுக்கு கோச்சோட கலரிங்ஸ் பாருங்கள். கோச்சோட கலரிங்ஸ் நல்லாயிருக்கு. இங்கே பாருங்கள். தென் சைட் ஓவர் இங்கே பாருங்கள். சீட் அவ்வளோதான். உங்களுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்குது, என்னன்னு தெரில அது. ஸோ கீழே ஒரு இது இருக்குங்க, யூஎஸ்பி அந்த மாதிரிலாம் இருக்குது. மேலே ப்ளக் டைப் இருக்குங்க. கீழே வந்து ப்ளக் டைப் இல்லை, மேலே தாங்க இருக்குது ப்ளக் டைப். தென் கீழே இருக்க இந்த லைட்டிங்க, நைட் லைட்டு, இது வந்து நைட் டைம் நமக்கு யூஸ் ஆகுங்க. இது போத் எண்டுலேயுமே இருக்குது, இங்கே மட்டும் ஒர்க் ஆகுதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்குங்க, இந்த இடத்துக்கு பாருங்கள், ஒரு யூஎஸ்பி டைப் கேபிள் இருக்குது. தென் ஹோல்டர், ஃபோன் மொபைல் ஹோல்டரு, ஒரு பாட்டில் ஹோல்டர் இருக்குங்க. எல்லாமே ஃப்ரெஷ் கோச்சு, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஸ்மெல்லு. இந்த சான்ஸை தந்த சதர்ன் ரயில்வேஸ்க்கு ஒரு பெரிய தேங்க்ஸுங்க. இதோ இந்த மாக்காந்தாங்க நம்ம ஃப்ரெண்டு. டேய் மறையவே இருந்தேன், இவன் தாங்க நம்ம ஃப்ரெண்டு கூட வர்றான். அண்ட் ஒவ்வொரு கோச்சோட ஒவ்வொரு கோச்சுமே கனெக்டிங் இது இந்த மாதிரி இருக்குங்க சரிங்களா.
இதெல்லாம் நான் ஸ்டாண்டிங்லேயே காமிச்சிடறேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து பேண்ட்ரிங்க. பேண்ட்ரி வந்து நான் அதிகமாக இந்த மாதிரி பார்த்து நான் காமிச்சிக்க மாட்டேன். பேண்ட்ரி மட்டும் இந்த இதில் நம்ம காமிக்கிறாங்க. ஸோ பாருங்கள், நல்லாயிருக்கு பேண்ட்ரி. மக்களே இப்போ வந்து பார்த்திங்கன்னா அண்டர்சர் கோச்சில் ஒர்க்குங்க. அண்டர்சர் கோச்சில் ஆல்ரெடி நம்ம நிறைய தடவை ட்ராவல் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். அதனால் இது வந்து இன்னொரு தடவை நான் டீட்டெயிலாக போடுறேங்க. ஸோ வாங்க ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி நம்ம டக்குன்னு பார்த்தலாம். வழக்கம் போல் ஸ்லீப்பர்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். 2 மொபைல், ஒரு 4 மொபைல் ஹோல்டரு. கீழெலாம் எதுவும் கொடுக்குறீங்க, மொபைல் ஹோல்டர் கொடுத்துருக்கீங்க, மேலே தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது திருட்டு போகிறதுக்கான சான்சஸ்னால மேலே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஃபேனு இது எல்லாம் இருக்குதுங்க, இந்த விஷயம்லாம் இருக்குது. ஹூக் 3 இருக்குது. மேக்ஸிமம் லோட் கெப்பாசிட்டி 5 km 5 kg சொல்லியிருக்காங்க. தென் சீட்டு நல்ல குஷனோட இருக்குங்க, ஃபுல்லாக குஷன் இருக்குங்க, வெல் குஷன்டாக இருக்குது. இவங்க டிஸ்பிளே போர்டு வெல் ஸ்டேஷன் பதினூர் ஜங்ஷன், நெக்ஸ்ட் ஸ்டேஷன் கோயம்புத்தூர் ஜங்ஷன் வந்துருக்கு. தென் சாயத்துக்கு நல்லா இருக்குங்க. மொதல் வாரமே நம்ம வடக்கு மக்களுக்கு தெரிஞ்சுக்குங்க. ஸோ ஏகப்பட்ட பேர் வர்றாங்க வண்டியில் ஏறுறதுக்கு. மொதல் வாரமே எப்படியா, மொதல் வாரமே ஏகப்பட்ட பேர் வர்றாங்க. திஸ் இஸ் த அன்எக்ஸ்பெக்டட் ஒன். நான் எக்ஸ்பெக்டே பண்ணீங்க. ஓ, அவங்களும் பாஸ் கொடுத்துட்ருக்காங்களா? ஓகேங்க, நோ இஷ்யூஸ். இங்கே தான் பாஸ் கொடுத்துட்ருக்காரு. நீங்கள் பாஸ் கொடுக்க வேண்டியதான். நிறைய பேர் இன்றைக்கி இன்னொரு ட்ராவல் பண்ணுறது ஒரு எதிர்பார்க்காத ஒரு உண்மைன்னு சொல்லுவேன். நான் எதிரே பார்க்கல. இன்றைக்கி வண்டி காலி தான் போகும் அப்படின்னு நினச்சிருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் பாஸ் கொடுத்துட்ருக்காங்க ரயில்வே சைட்லேருந்து. ஸோ ஓகேங்க, நம்ம சீட்டு யாரும் வரமாட்டாங்க, நம்ம வந்தாங்கன்னா பார்த்துக்கலாம். காய்ஸ், இன்னொரு கார்னர் இருக்குது ட்ரெயின் எடுக்கிறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த சதர்ன் ரயில்வே சீரம் டிவிஷனில் ஒரு வேலை தரம் பண்ணியிருக்கேன். அது தரம் சொல்லும்போது அவங்க காலியாக ஓடுற வண்டிக்கு பேசஞ்சர்ஸ் போட்டும் ஒரு பயனடை செய்யலாம் ஒன்று செஞ்சுருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ட்ராவல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு பாஸ் போத்தனூர்லேருந்தே பாஸ் கொடுத்துருக்காங்க. யாராவது ட்ராவல் பண்ண மாதிரி இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கவங்களுக்குலாம் பாஸ் தருவாங்க போல். ஸோ நிறைய பேர் வந்திருந்தாங்க, நார்த் இந்தியன்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களும் பாஸ் தந்து அவங்கள ட்ராவல் பண்ண அலோவ் பண்ணியிருக்காங்க சீரம் ட்ரெயின்ஸில். ஸோ நான் வந்து ஒரு ஸ்லீப்பர் கோச்சில் S1ல் ஹீரோ உட்காந்துருக்கேங்க. ஸ்லீப்பர்னால் படுக்கணும், படுக்கிறது தான் எனக்கு வேலை. அது வந்து ஸ்லோகெலாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் படுத்து பார்க்கணுங்க. நம்ம ஸ்லீப்பரில் இது வரைக்கும் ட்ராவல் பண்ணது கிடையாதுங்க. ஸோ படுத்து பார்க்கலாம். ஐ திங்க் ட்ரெயின் வந்து ஆஃப் த ஃபீச்சர்ஸ் நான் இந்த இதில் சொல்லிடுறேங்க. டக்குன்னு ஒரு மிரர், வாஷ் பேஷன், சோப்பு ஜெட்ஸ். ஸோ தண்ணி வருது. தென் இங்கே ஒரு டஸ்ட்பின், இங்கே இன்னொரு டஸ்ட்பின் கவர் போட்டு வச்சுக்கோங்க. தென் ரெஸ்ட் ரூம் வேக்கண்ட்டாக என்னன்றது நோட் பண்ணுறதுக்கு. இது இந்தியன் ஸ்டைல் ரெஸ்ட் ரூம்ங்க. இது பார்த்திங்கன்னா இந்தியன் பிரச்சனைப்பா. ஸோ நீங்கள் உள்ளே வந்த உடனே இது பண்ணிடணும். தென் பார்த்தீங்களா செட்டு எல்லாம் கொடுத்துருங்க. ஸோ இங்கே ஒரு சோப் டிஸ்பென்சர் இருக்குது. கொஞ்சம் தண்ணி இருக்குது. ஷவர் டைப்பில் இருக்குது, எல்லாமே இருக்குங்க. ஸோ அவ்வளோ ஓகே. பட்டன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரெஷ்ஷாக இருங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த ரெஸ்ட் ரூமோட ஃபெசிலிட்டிஸ். கைஸ், நம்ம ட்ரெயின் வந்து இனாக்ரேஷன் பண்ணுற டைம் வந்தாச்சு, 5:30 ஆயிடுச்சுங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ட்ரெயினை இனாக்ரேஷன் பண்ணி வைக்க போகிறாங்க. ஸோ வெயிட்டிங் 3 minutes இருக்குங்க. ஸோ பார்ப்போங்க. மக்களே நான் எவ்வளோ நேரம் ஒன்று கவனிக்கல. ஸோ அந்த நோட்டீஸ் போடுதுங்க, ரயில் ஒன்று யூஸ் பண்ணி 3% டிஸ்கவுண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் இது பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அதாவது
புக் ட்ராக் ஆல்ஸ்ட்ரம் எல்லாமே உங்கள் ரயில் ஒன்று ஆப்லேயே இருக்குங்க. இந்த ஆல்ரெடி நம்ம தெரிஞ்சது தான். ஸோ ட்ரெயின் ஆல்ஸ்ட்ரேன் கோர்ஸ் வெயிட் பண்ணுறேன். ட்ரெயின் வந்து இனாகுரேஷன் பண்ண போகிறாங்க. குடியரசு வைக்க போகிறாரு மோடிஜி. அடிச்சுட்டாங்க, ஃப்ளாக் ஆஃப் பண்ணிட்டாருங்க. வண்டி கிளம்பிருச்சுங்க மக்களே, வண்டி கிளம்பிருச்சு. ஃப்ளாக் ஆஃப் பண்ணிட்டாங்க. நம்ம வண்டி ஒரு ஹானான்னு தெரியுங்க. ஃபுல்லாக பின்னாடி விசில் அடிச்சிருக்காங்க. ஃபுல்லாக பின்னாடி விசில் அடிச்சிருக்காங்க. It is an important one for the future of Tamil Nadu. It is related to project worth 5,600 crore rupees. These projects are about infrastructure for clean energy, petroleum related manufacturing, highway, railway and rural road. Energy access connectivity and create thousands of jobs for the youth of Tamil Nadu. என் தமிழ் சமூக சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் வணக்கம். அருமையான இந்த நகரமான बड़ा आरोप रेलवे पे लग रहा था कि आम आदमी की வணக்கம் மக்களே. நம்மளோட ஃபஸ்ட்டு அமிர்த் பாரத், அதாவது இனாகரல் ட்ரெயினோட ஃபஸ்ட் இனாகரல் ட்ரெயின் போத்தனூர் அமிர்த் பாரத்தோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. போத்தனூர் ஷார்ப் 5:32க்கு கிளம்பி போத்தனூர்லேருந்து நண்பர் வரைக்கும் கிளம்பிடுச்சுங்க. வண்டி சும்மாலாம் காலியாலாம் போனீங்க. ஆஸ் யூஷுவல் இதுக்கு நான் ஒரு நாளுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், வீடியோ ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன். பேசஞ்சர்ஸ் இருக்காங்க, இல்லாமல் இல்லை. பாஸ் கொடுத்து நார்த் இந்தியன்ஸ் இதில் அனுப்பியிருக்காங்க. ஸோ சும்மாலாம் வண்டி காலையெல்லாம் போனீங்க. ஸோ வணக்கம், வாங்க ஜேர்னியை கண்டினியூ பண்ணாங்க. அடுத்த ஸ்டேஷனால கோயம்புத்தூர் சந்திப்பாங்க. நமக்கு போத்தனூர் கோயம்புத்தூர் புதுசுங்க. மக்கள்லாம் ஆர்வமாக பார்த்துட்ருக்காங்க, என்னப்பா புது வண்டியாக போகுதுன்னு. வண்டி ஸ்பீட் எடுத்துங்க. அடுத்து கோயம்புத்தூர் போங்க, கோயம்புத்தூர் பண்ணிக்கோ. அடுத்து நம்ம கோயம்புத்தூர் இருக்குது. சேர்ந்து நம்ம சேர்ந்து நம்ம நிறைய வீடியோ எடுத்துங்க. ஸோ டாக்ஸி கொஞ்சம் தூரமாக தள்ளிடுங்க. ஏன்னா ஆஃபீஸ் பார்த்து வேலை செய்யப்படுவீங்க. வந்து ஆஃபீஸ் நம்ம சொல்லுங்கள். வண்டி போகிற கிளம்பு வெளியில் போங்க. நான் வந்துடுறேன். ஒருமே கோயம்புத்தூர் ஆகவே வந்துடுங்க. சரி, நம்ம இருக்கும் ஒரு பெரிய படம் என்ன குழந்தைங்க சொல்லுங்கப்பா. ஒரு பெரிய படம் போட்டோ என்ன பாருங்க இது. நாம வந்து கோயம்புத்தூர் ஜங்ஷன் ஆயிரம் லூப் எடுத்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 or 2 போக நினைக்கிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். வண்டி கொஞ்சம் உள்ளாரே நம்ம பார்த்துக்கலாம். நீங்கள் பார்த்துருந்தாங்க எஸ்எம் போஸ்ட் தான் இருக்கேன். ஷூஸ் பார்த்துருவாங்க. அந்த ஜங்ஷன் எடுத்து விட்டாங்க. கோயம்புத்தூர் ஜங்ஷன் எவ்வளோ இருப்பாங்க. இவ்வளோ தவிர்த்து லைக் தேவை. ரீச்சிங் கோயம்புத்தூர். இந்த பாதி எவ்வளோ நேரம் போகுதுன்னு எனக்கு தெரியாது. பாட்டு பெரியவங்க மிச்சம் வண்டி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஜங்ஷன் வந்து அரைவ் ஆகிட்டோங்க. நம்ம புது அமர்ந்து பார்த்தா கோயம்புத்தூர் ஜங்ஷன் அழகாக வரலாற்றுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திருப்பூர், ஈரோடு கழிச்சு சேலம் நான் டீபோர்ட் பண்ணிட போகிறேன். 3 மணி வரைக்கும் போகலாம். நைட் ட்ராவல் திரும்ப ரிட்டர்ன் ஆகுது ட்ரெயின் அந்த இல்லைங்க. ஸோ அதனால் அப்படியே நம்ம இது எல்லா கூட ஒன்றும் இல்லை. ஒரு டிக்கெட் எடுத்துகிட்டு ஈரோடு வரைக்கும் திருப்பூர் வரைக்கும் வாங்கிப்பாங்க. கைஸ், இந்த நேரத்தில் நான் வந்து ஒருத்தரை மிஸ் பண்ணேங்க. நம்ம விலாகர் மோர்தீப் தர்ஷன், அவர் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஆக்சுவலி அவரும் நானும் தான் இந்த வீடியோவுக்கு பிளான் போட்டது. அவருக்கு வந்து எதிர்பாராத சூழ்நிலை காரணமாக அவரால் வர முடியல, நான் மட்டும் வந்திருக்கோம். ஆக்சுவலி அவர் தான் ஃபஸ்ட்டு பாஸ்லாம் இது பண்ணார். தென் தான் அதுக்கப்புறம் தான் நான் கேட்டேன். அதாவது அவர் தான் ஃபஸ்ட்டு பாஸ் கிடச்சிது. பட் அவர் வர முடியாத சூழ்நிலை காரணமாக அவர் வரவில்லை. இல்லை அவர் நம்ம கூட வந்திருப்பாருங்க. அவருக்கும் எனக்கு தான் பாஸ் இருந்தால் அவரோட பாஸ் என்கிட்ட கொடுத்தாரு. ஸோ அதனால் என் ஃப்ரெண்டு வந்திருக்கான், அவனை கூப்பிட்டு அவரோட பாஸில். அவர் திரும்ப நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இந்த ஜேர்னியில். ஏன்னா ப்ரோவும் நானும் சரியான ரயில் பண்ணிங்க. அதாவது எப்படின்னா நாங்கள் நம்ம சேலம் தச்சனம் லைனில் இருக்க எந்த வண்டி கேட்டு போட்டாங்கனாலே வீடியோ எடுக்கிற கேஸுங்க நாங்கள். ஸோ அவரை ரொம்ப நான் இந்த வீடியோவில் மிஸ் பண்ணுறேன். ஸோ அடுத்த இன்னொரு நம்ம கண்டிப்பாக சந்திப்போம். கைஸ், வண்டி வந்து ஒரு 5:45 வந்தாங்க. 6:20 ஆஸ் பர் த ஷெட்யூல், இனாகரல் ஷெட்யூல். ஒரு 6:20க்கு வண்டி கிளம்புதுங்க. போயிருங்க அப்படின்னு பார்த்தேன். இப்போ வந்து கூட்டத்தோட வெல்கம் பண்ணுங்க மக்களே. முதல் வாரமே எப்படி இருக்கு, பக்கம் எப்படி இருந்தது நீங்களே யோசனை பண்ணி பார்த்துப்பாங்க மக்களே. இது மாதிரி நான் என்ன சொல்கிறதுலாம் வார்த்தை இல்லைங்க. முதல் வாரமே யோசனை பண்ணிங்க. முதல் வாரமே சரியாக கூடாது. அடுத்த வாரங்களில் நீங்கள் காலையில் டைமில் பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. மேபி இந்த ஒரு 1 மந்த் போட்டு கவர்மெண்ட் நம்ம திருச்சி கவர்மெண்ட் போகிறாங்க. சரி மக்களே, ஒரு 20 நிமிஷம் வண்டி பார்க்கலாம். நம்ம அம்மருக்கு பார்த்தீங்கன்னா திருப்பூர்லேருந்து டிப்போர்ட் ஆகிடுச்சுங்க. ஸோ உங்களுக்கு காமிக்கிறது டைப்பாரில் திருப்பூர்லேருந்து ஒரு அதோட டைமிங் கிளம்பிச்சுங்க திருப்பூர்லேருந்து. ஸோ இனிமேல் பார்த்து 20 நிமிஷம் நின்றுருக்கு. ஒரு 15 நிமிஷம் வண்டி நின்றுச்சுங்க. வண்டி வந்துருச்சு. பட் இப்போ தான் 7 தான் கிளம்புது ஷெட்யூல். ஸோ இங்கேயுமே நடந்தது ஃபங்க்ஷன் நடக்குதுங்க. நம்ம சேலமில் கண்டிப்பாக பார்ப்போங்க. எஸ் கேமரா அப்படி திருப்பி கைஸ்
ஈரோட்லேயுமே ஒரு செலிப்ரேஷன் நடக்குதுங்க இந்த வண்டிக்கு. சேலமில் நம்ம செலிப்ரேஷன் பார்க்கறதுக்கோசரம் இவ்வளோ தூரம் நான் முன்னாடி நடந்தே வந்துட்டேங்க. முன்னாடி இருக்க கோச்சிக்க வந்துட்டேன். ஸோ லைக் திஸ் சேலம்லேயும் இருக்குது. காலையிலேயே பார்த்துட்டு வந்துட்டேன். ஸோ வாங்க பார்க்கலாம், சேம் ஜங்ஷனில் பார்க்கலாம் வாங்க. ட்ரெயின் கிளம்புற டைம் ஆயிடுச்சுங்க. இன்னொரு 4 நிமிஷம் இருக்குங்க. 4 நிமிஷம் இருக்குது. தண்ணி கிளம்புறதுங்க சேலம் ஜங்ஷன் நோக்கி. நம்ம சேலத்தில் இறங்க போகிறோங்க. ஆக்சுவலி டைம் 8:20 ஆகிடுச்சுங்க. இப்போ நீங்கள் முன்னாடி இந்த சிக்னல் கிடைக்கிங்க. சிக்னல் கிடச்ச உடனே நம்ம வண்டி கிளம்பிடுங்க சேலம் நோக்கி. மற்ற நம்ம ட்ரெயினுக்கு சிக்னல் கொடுத்தாச்சுங்க, வண்டி கிளம்புங்க. ஒரு 5 நிமிஷம் டிலேயோட கிளம்போதுன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷம் டிலேவோட நம்ம வண்டி கிளம்போது சேலம். இது ஈரோடு ஜங்ஷன்லேருந்து வெசூஸோட அலைவில் நம்ம போயிட்டு இருந்திருக்கோம். 5 பேர் வந்துருக்கோம். 3 நம்ம ரயில் ஃபேன்ஸ் கவர் பண்ணி மக்களே இவ்வளோ நேரம் நம்ம வந்து இதை பற்றி பார்க்கணும். இந்த வண்டியை பற்றி பார்க்கணும். கோச் கம்போஷன் பார்த்தீங்கன்னா 8 ஸ்லீப்பர், 11 அன்ரிசர்வ், 2 SLRD, ஒரு லக்கேஜ் கம்ப்ளீட்டர் நினைக்கிறேன். அது எனக்கு சரியாக தரல சரிங்களா. 2 இன்ஜின். தென் ரூட்டு பார்த்தீங்கன்னா காலையில் சனிக்கிழமை காலையில் வந்து 6:30 கிளம்புது வண்டி. போத்தனூர்லேருந்து காரைக்காலுக்கு சனிக்கிழமை காலையில் கிளம்பி ரேணிகுண்டா திருத்தணி சேலம் காட்பாடி சேலம் ஜோலார்பேட்டை திருத்தணி ரேணிகுண்டா வழியாக ஓங்கூர் நெல்லூர் விஜயவாடா அந்த வழியாக தாங்க இந்த வண்டி போகுது. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 10 வரைக்கும் போகுதுங்க. ஸ்டாப்பிங்ஸ் என்ன அஃபிஷியல் டைம் டேபிள் வந்தோடனே இந்த வீடியோட நான் நாளைக்கு காலையிலக்குள்ளே வந்து நான் அஃபிஷியல் டைம் டேபிள் வந்துருச்சுன்னா நாளைக்கு நான் அப்டேட் பண்ணுறேங்க வைக்குது. அதனால தான் வந்து பண்ணி பேசிட்டுங்க. ஃபேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி இருந்தால் 50 பாரத் எக்ஸ்பிரஸ் ஃபேர் எடுத்தாலே போதுங்க. சூப்பர் ஃபாஸ்ட் ஃபேர் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நாகர்கோவில் நியூ ஜல்பைகுரி மட்டும்தான் சூப்பர் ஃபாஸ்ட் ஃபேரு, மற்ற எல்லாமே எக்ஸ்பிரஸ் ஃபேர் டிக்கெட் தாங்க. ஸோ வந்து இந்த ஃபேர் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸோட நார்மல் ஆர்டினரி சூப்பர் ஃபாஸ்ட்டோட ஈக்குவல் ரேட் வரும். பட் நீங்கள் கேட்டரி நீங்கள் அமிர்த் பாரத் எக்ஸ்பிரஸ் தான் எடுக்கணும் சரிங்களா. தென் இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் ஒரு 1000+ கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க கண்டிப்பாக சரிங்களா. நீங்கள் சேலம் ஜங்ஷனில் போயிட்டு அங்கே என்னென்ன இது பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துடலாங்க. நம்ம காவேரி கிராஸ் பண்ணிருக்கோங்க. நைட் டைம் நம்ம காவேரியே நம்ம கிராஸ் பண்ணிக்கிறோங்க. அப்படியே ரோட்ஸ் போகுது. அடுத்த ஸ்டேஷன் நம்ம சேலம் நம்ம இறங்க போகிறோங்க. திருத்தணிலையும் போகலாம். ஆனால் இங்கேயே நம்ம வடக்கன் சொல்ல தாங்க முடியலைங்க. இந்த ஃபஸ்ட் அன்னிசர் கோச்சுக்கு வந்தாங்க. நான் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா பலூன் வெடிச்சிருக்கலாம். ஆப்பி ஃபோன் பண்ணுன்னு கேட்டோடனே அமைதியாகிட்டு ஆகிடுச்சு. 4 பேர் சத்தம் போட்டோம். நீங்கள் சும்மா இல்லைன்னு நான் ஆப்பி ஃபோன்லன்னு சொல்லவும் அமைதியாகிட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்கள் வந்து நாங்கள் என்னென்னா பண்ணுவோம்னு சொல்லி. ஏன்னா மொதல் ரன்னு கூட ஓட மாட்டீங்க, மொதல் ரன்னு கூட இந்த மாதிரி ஓட்ட முடியானுங்க. அதே மாதிரி எஸ்என்ல பார்த்திங்கன்னா துப்பி வச்சுருவானுங்க டாய்லெட்டில். இவங்களாம் என்னங்க சொல்கிறது மக்களே. ஆஸ் த எண்ட் ஆஃப் த ஜேர்னி நம்ம சேலம் ஜங்ஷனுக்குள்ளே ஆகிட்டுருக்கோம். இந்த இனால் ஜேர்னி ஒரு மறக்காத ஜேர்னி. நம்மளோட ஃபர்ஸ்ட் இனால் ரன் இந்த வீடியோ கேப்சர் இருக்குது. ஸோ ஃபுல் இது மெயின் லைன் நிறுத்தி தாங்க போடுறாங்கன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி நம்ம வண்டி மெயின் லைன் நிறுத்தி தாங்க போடுவோம். கரெக்டாக 5 அரைவ் ஆகிட்டுருக்கோங்க சேலம் ஜங்ஷனில். ஆன் டைம் தாங்க, நோ டிலேஸ். ஐயாப்பில் அழுத்து முடிச்சுட்டு 9
பாருங்கள் ஆன் டைம் வரும்னு சொல்லிட்டு நடுவில் ஒரு 10 நிமிஷம் நம்ம லேட் ஆனிச்சுங்க. ஒரு 25 நிமிஷமே லேட் ஆனிச்சு. ஆனால் ஏன் இப்போ இப்படி கவர் பண்ணாங்க ஈரோட்டில் சேலமுக்கு கவர் பண்ணியாச்சுங்க. ஸோ வாங்க செலிப்ரேஷன்லாம் பார்த்துட்டு டக்குன்னு வீட்டுக்கு கிளம்பலாம். எனக்கு டைம் ஆகிட்டுருக்கு ஆல்ரெடி. சேலம் சூப்பர் ஃபாஸ்ட் 1980 சேலம் டவுன் போகிறதுக்கு. ஆனால் அது வந்து சூஸே பண்ண மாட்டேன். ஒரு சம்பவம் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாத நான் ஆல்ரெடி இந்த ராஜமகன் வீடியோவில் நான் போட்டிருக்கேன் அந்த என்ன சம்பவம்னு. பார்க்காதவங்க போய் பாருங்கள். அதனால் நான் டவுன் சேலம் சூப்பர் ஃபாஸ்ட் போய் ரன் ஓடி போயெல்லாம் ஏற போகிற ஐடியா இல்லைங்க. போவோம், வெளில போய் பஸ் ஏறி போவோங்க. ஸோ காலையில் நம்ம இந்த ஜேர்னியை இது ஸ்டேஷன்லேருந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 2லேருந்து ஆரம்பித்தோங்க. பிளாட்ஃபார்ம் நம்பர் 5ல் நம்ம இந்த ஜேர்னியை வந்து முடிப்போம். சைடில் என்னமோ ஒரு வண்டி இதாகுதுங்க. ஸோ வாங்க சேலம் ஜங்ஷனோட இதை பார்த்துட்டு வந்துடலாம். ஃபைனலாக உருப்படி இந்த வண்டியை பார்த்துக்கோங்க.
இருக்கும்.